இலங்கையில் நேற்று வியாழக்கிழமை இரவு நடைபெற்ற கோர விபத்தும், அதில் உயிர் பிழைத்தவர் இன்று கூறிய அதிர்ச்சி தகவல் பற்றியும், செம்மணி அகழ்வுப் பணிகளில் இன்று கிடைக்கப்பெற்ற அதிர்ச்சி தொடர்பிலும் இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். நான் உங்கள் சுகி. இலங்கையில் நேற்று இரவு வியாழக்கிழமை அதிபயங்கரமான ஒரு கோர விபத்து சம்பவம் ஒன்று இலங்கையின் வெள்ளவாய எல்லை என்ற பிரதேசத்தில் நடைபெற்றிருந்தது. சுற்றுலாவுக்கு சென்ற பயணிகள் பேருந்து ஒன்று எல்லை பிரதேசத்தில் வளைவில் இன்னொரு வாகனத்தோடு எதிரே வந்த வாகனத்தோடு மோதி சுமார் 400 அடி பள்ளத்தில் விழுந்து நொறுங்கியது. அதில் பயணித்தவர்கள் அந்த இடத்திலேயே சுமார் 10 பேர் வரையில் அந்த இடத்தில் ஆரம்பத்தில் இறந்திருந்ததாக செய்திகள் வெளியாகின. பேருந்து மீட்பு பணிகளின் போதும் பேருந்தும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும். இதுவரையில் 15 பேர் வரையில் உயிரிழந்திருக்கிறார்கள். காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் தற்போது அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த விபத்து தொடர்பாக தற்போது அதிலிருந்து உயிர் தப்பிய ஒருவரின் வாக்குமூலம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இந்த விபத்து இடம்பெறுவதற்கு முன்பாக அந்த பேருந்தின் பிரேக் செயலிழந்திருப்பதாக ஓட்டுநர் கூறியதாக அதிலிருந்து உயிர் தப்பிய ஒருவர் இன்று வாக்குமூலம் அளித்திருக்க ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார். அவர்கள் எல்லை பிரதேசத்தை நோக்கி சென்று கொண்டிருக்க போது வாகனத்தின் பிரேக் செயலிழந்திருப்பதாக ஓட்டுநர் நடத்துனருக்கு கூறியிருக்கிறார். அப்போது அவர் அதை சிரித்து கொண்டு அவர் சும்மா அதை ஒரு கேலியாக சொல்லுகிறார் என்று அவர்கள் எடுத்துக்கொண்டதோடு வாகனத்தில் அந்த பேருந்தில் இருந்தவர்களும் ஓட்டுநர் சொன்னதை கேட்டு சிரித்திருக்கிறார்கள். இது எப்படி தெரியுமான்னு சொன்னால், இந்த ஓட்டுநரும் நடத்துனரும் கதைத்து கொண்டதுக்கு இடையில் இருந்த ஒருவரான் இதை கேட்டிருக்கிறார். இவர்கள் 2 பேரும் இப்போ அதை கதைத்து கொண்டார்கள். பிரேக் வேலை செய்யவில்லை என்று சொல்லி இவர் சொல்லியிருக்கிறார். இதை அவர் ஒரு ஜோக்கா சொல்கிறார் இவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஆனால் இன்னும் அடுத்த வளைவில் செல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும், நுவரெலியாவில் எப்படி மலைகளில் அந்த வளைந்து தான் செல்ல வேண்டும். அப்போ அந்த அடுத்த வளைவுக்கு செல்லும் போது உண்மையிலேயே பிரேக் வேலை செய்யலை என்பதை இருந்தவர்கள் எல்லாரும் உணர்ந்திருக்கிறார்கள். காரணம், வாகனம் அதிவேகமாக சென்றிருக்கிறது. அப்பாடி சென்ற பொழுதுதான் எதிரே வந்த ஒரு வாகனத்தோடு கனப்பொழுதில் மோதியது போது பேருந்து பயண எல்லையை மீறி வீதியை மீறி பள்ளத்தில் விழுந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அந்த இடத்தில் ஒரு ஆக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு பிரதேசம், இருட்டாக இருக்கிறது. இந்த நேரத்தில் அவ்வளோ பள்ளத்துக்களை விழுந்திருந்தது. யாரும் அங்கே என்ன நடந்தது என்றே தெரியாது. இந்த நேரத்தில் அங்கே விழுந்தவர்களில் ஒரு சிலர் அதில் காயங்களோடு தப்பியவர்கள் எழுந்து தொலைபேசி அழைப்புகளை எடுத்து தெரிவித்ததன் பின்னரான் மக்களும் மீட்பு பணிக்குழுவினரும் அவர்களை மீட்டெடுக்க. ஆனால் அவர்களை அவ்வளோ தூரம் மீட்டெடுப்பதற்கான பணியை ஆரம்பிப்பதற்கே பல நேரங்கள் எடுத்திருக்கிறது. இராணுவ வீரர்கள் கயிறுகளை கட்டி இறங்கி அவர்களை மீட்டெடுக்கும் பணி நடந்து கொண்டிருந்தது. இந்த மீட்பு பணியில் ஈடுபட்ட ஒரு சிலரும் காயமடைந்திருக்கிறார்கள். இதில் குறிப்பிட்டு சொல்ல போனால், விடுமுறையை சென்றிருந்த இராணுவ வீரர் ஒருவர் இந்த மீட்பு பணியில் இராணுவ வீரர்கள் இறங்குவதற்கு முன்பாகவே அவர் கயிற்றில் கடலாண்டு இறங்கி அங்கு பேருந்துக்கு விழுந்து பேருந்துக்கு மேலே காயப்பட்டிருந்த ஒரு சிலரை அவர் தூக்கி மேலே கொண்டு வந்திருக்கிறார். அதே நேரம் ஒரு இராணுவ வீரர் மீட்பு பணியும் போது கயிறு அறுந்து விழுந்து அவரும் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இவ்வாறு இந்த விபத்து இடம்பெறுவதற்கு காரணம் என்னென்று சொன்னால், இந்த பேருந்து ஓட்டுநரிடம் நடத்துனரிடம் கவனக்குறைவும் அவர்களது ஒரு பொறுப்பற்ற தன்மையுமே காரணம். பார்க்க போனால் ஸ்ரீலங்காவில் தற்போது வீதி விபத்துகள் அதிக எண்ணிக்கையில் நடைபெற்று கொண்டே வருகிறது. வீதி விபத்தை பற்றி எவ்வளவு தொடர்ந்து செய்திகள் நாளாந்தம் வந்து கொண்டிருந்தாலும் இவ்வாறான விபத்துகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருவது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. இந்த பேருந்தில் என்ன ஒரு விடயம் சொல்ல போனால், இந்த பேருந்தில் அதிக ஒலியோட சத்தம், அந்த ஒலியான சத்தம் பாட்டு போடப்பட்டிருந்ததோடு உள்ளே பேருந்துக்குள்ளே அந்த டெக்கரேஷன், அந்த லைட்டுகள் இதுகளெல்லாம் அதிகமாக இருந்ததாக கூறப்படுகிறது.
தெரியும். அண்மையில் புதிய அரசாங்கம் வந்ததன் பின்னர் இந்த ஆட்டோக்களுக்குள்ள அந்த அதிகமான டெக்கரேஷனுகள், ஆட்டோக்களை சுற்றி இருக்கிற ஒரு ஆட்டோவின் ஆரம்ப நிலையை தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக போட்டிருந்த எல்லாம் போலீசாரால் கலட்டப்பட்டது. அதே நேரம் பேருந்துகள்லையும் அதிக ஒலி எழுப்புகிற எக்ஸ்ட்ரா அந்த கோன்கள் பூட்டி ஓடி திரிகிறது எல்லாம் கலட்டி இருந்தது. ஆனால் இருந்தும் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கின்றன ஸ்ரீலங்காவில். காரணம் வீதி போக்குவரத்தை பற்றி ஒரு இறுக்கமான கடப்பாடு அங்கு இல்லையோ என்று எண்ண தோன்றுகிறது. இது தொடர்பில் இன்னும் இறுக்கமான விதிமுறைகளை வாகன ஓட்டுநர்கள், சாரதிகள் மீது ஏற்படுத்த வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் இந்த விபத்துகளை தவிர்க்க முடியும் என்பது இவ்வாறான விபத்துகள் எங்களுக்கு பாடம் கற்பித்து நிற்கின்றது என்றே சொல்ல வேண்டும். இதேவேளை இந்த விபத்து நடைபெற்ற இந்த விபத்து சம்பவத்துக்கு பின்னர் அதிகளவிலான மக்கள் அங்கு திரண்டு மீட்பு பணியில் அவர்களும் தங்களை ஈடுபடுத்தியிருந்தனர். காரணம், இதுக்கு ஒரு சமூக ஊடகம் இதுக்கு பெரும் பங்காற்றி இருந்தது. அது தவிர இங்கு இன்னும் ஒன்று, இந்த விபத்து தொடர்பாக இன்னும் ஒரு சில காணொலிகள் வெளிவந்திருந்தன. அதில் என்னவென்று சொன்னால், இந்த மீட்பு பணிக்கு செல்லுகின்ற ஆம்புலன்ஸ் வண்டிகளை வழிவிடாமல் சென்ற சில வாகனங்கள், அது தொடர்பான காணொலிகளும் தற்போது சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருகின்றன. ஒரு ஆம்புலன்ஸ் வாகனம் வீதியில் ஒலி எழுப்பி கொண்டு வருகிறது என்று சொன்னால் அதற்கு வழிவிட வேண்டும் என்பது ஒரு அடிப்படையான ஒரு செயல். இதை கூட அங்கு செய்வதற்கு தயாராக இல்லாத, தொடர்பான ஒரு விழிப்புணர்வு இல்லாத சாரதிகள் அங்கு இருக்கிறார்கள் என்பதும் ஒரு கவலைக்குரிய விடயம். இதேவேளை இந்த விபத்து இடம்பெற்ற நேரம் அன்று இரவே, வியாழக்கிழமை இரவே ஊடகவியலாளர் அங்குள்ள வைத்தியர் ஒருவருக்கு தெரிவித்துட்டு இருக்கிறார். அவர் அன்று தனது பணியை முடித்து வீட்டுக்கு சென்றிருந்த வேளையிலும் அவருக்கு ஒரு ஊடகவியலாளர் தொடர்பு ஏற்படுத்தி இவ்வாறு ஒரு விபத்து நடைபெற்றிருந்த தெரிவித்த பின்னர் திருப்பியும் அவர் வைத்தியசாலைக்கு நேரடியாக செல்லும் போதே தனது வாட்ஸ்அப் குரூப்பில் தனது சக மருத்துவர்களுக்கு இது தொடர்பாக அறிவித்ததோடு வைத்தியசாலையிலிருந்து அவசர மருத்துவ பொருட்களை எடுத்துக்கொண்டு அவர் விபத்து நடைபெற்ற இடத்துக்கு சென்றது மட்டுமில்லாமல் அந்த பள்ளத்தாக்கில் அவரும் இறங்கி அவரும் அவரது பணியாளர்களும் சுமார் மருத்துவ உபகரணங்களோடு இறங்கி அங்கு அவசரமாக உடனே செய்யக்கூடிய மருத்துவ உதவிகளை அவர்கள் செய்திருந்தார்கள். இதுவும் இந்த நேரத்தில் ஒரு பாராட்டத்தக்க விடயமே ஆகும். இதேவேளை இதே போன்ற ஒரு விபத்து அதே இடத்தில், அதே எல்லை பகுதியில் கடந்த 23 வருடங்களுக்கு முன்னர் இதே செப்டம்பர் மாதம் நடைபெற்றிருக்கிறது. இதுவும் இன்று ஒரு அதிர்ச்சியான ஒரு பரபரப்பான செய்தியாகவே இன்று பார்க்கப்படுகின்றது. இவ்வாறான விபத்துக்கள் எதிர்வரும் காலங்களில் நடைபெறாமல் இருப்பதற்கு, அதை தவிர்ப்பதற்கு எவ்வளவுதான் விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் ஓட்டுநர்களும் சாரதிகளும் பொறுப்பாக செயற்படாவிட்டால் இந்த விபத்துகளை தவிர்க்க முடியாது. ஒவ்வொருவரும் அந்த பேருந்தில் இருக்கும் அத்தனை உயிர்களும் எங்களது கையில், அந்த ஓட்டுநரின் செயற்பாட்டிலேயே அவரது உயிர்கள், ஒவ்வொரு உயிர்கள் என்றது ஒரு ஒப்பற்றது, விலை மதிப்பற்றது. அந்த ஒப்பற்ற உயிர்கள் அந்த பேருந்தில் அவர்கள் ஏறியதிலிருந்து இறங்கும் வரை தங்களது பொறுப்பில் தான் இருக்கிறது என்பதை அவர்கள் உணரும் வரை இவ்வாறான விபத்துக்களை தவிர்க்க முடியும். அதே நேரம் இந்த தெரியும், உங்களை ஸ்ரீலங்காவில் பார்த்தால் அந்த போட்டி போட்டு கொண்டு ஓடுவது, வீதி ஒழுங்குகளை கடைபிடிப்பதில்லை, இவ்வாறான செயல்களில் ஈடுபடும் சாரதிகள் என்ற அனுமதி பத்திரங்களை அவர்களது உடனடியாகவே தடை செய்கிற ஒரு சட்டம் கொண்டு வர வேணும். அவ்வாறு ஒரு கடும் சட்டமாக கொண்டு வந்தால் தான் இந்த விபத்துக்களை இன்னும் தவிர்க்கும். கூடுதலாக பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா வீதி ஒழுங்குகளை அல்லது போக்குவரத்து விதிகளை மீறி ஓடுகிற இந்த ஸ்பீட் லிமிட் எல்லாம் இருக்கும். அந்த ஸ்பீட் லிமிட்டை தாண்டி ஓடுகிற வாகனங்கள், அந்த ஓடுகிற சாரதிகளின்
அந்த லைசன்ஸ் வந்து அவர்களின் பாயிண்ட்ஸை குறைப்பார்கள், அல்லது அவர்கள் அப்படி அந்த ஸ்பீட் லிமிட்டை தாண்டி ஓடினா இந்த குறிப்பிட்ட தூரத்துக்கு இந்த குறிப்பிட்ட பிரதேசத்தில் இவ்வளவு லிமிட்லாம் சாரதி ஒரு வாகனத்தை செலுத்த வேண்டும் என்று போட்டிருக்கும், அறிவித்தல் போட்டிருக்கும். அந்த லிமிட்டை தாண்டி அவர் ஓடினா கேமரா அடிக்கும், பேருந்து அவர் வீட்டுக்கு லெட்டர் போகும், பேருந்து அவர் அதுக்கு தண்டப்பணம் கட்டணும். அதே நேரம் அவரது சாரதி அனுமதி பத்திரத்தின் லைசன்ஸின் பாயிண்ட்ஸும் குறைக்கப்படும். இவ்வாறு குறைச்சி அவர்கள் சில நேரம் பாரதூரமான விதிமீறல்களை அவர்கள் ஈடுபட்டிருந்தால் அவர்களது லைசன்ஸ் எல்லாம் தடை செய்யப்படும். அவர்களுக்கு அனுமதி பத்திரத்தை ரத்து செய்வார்கள். இவ்வாறான கடும் சட்டங்கள் ஸ்ரீலங்காவில் கொண்டு வரப்பட வேண்டும். அப்படியான ஒரு கடும் சட்டங்களை, கடும் விதிமுறைகளை கொண்டு வந்தால் தான் இலங்கையில் இவ்வாறான ஒரு கோர விபத்துக்களை நாங்கள் தவிர்க்க முடியும். இதே நேரம் நாட்டின் வடக்கின் யாழ்ப்பாணத்தில் செம்மணி புதைகுழி விவகாரம், செம்மணியில் தொடர்ந்தும் அகழ்வு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. முதலாம் கட்டம், இரண்டாம் கட்டம் என்று நடைபெறும் இந்த அகழ்வு பணிகளில் இதுவரையில் மொத்தமாக 235 எலும்பு தொகுதிகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அதில் 224 எலும்பு தொகுதிகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் இன்றைய நாள், இன்று வெள்ளிக்கிழமை அகழ்வு பணியின் போது எலும்புக்கூடு தொகுதி ஒரு எலும்புக்கூடு ஒன்று இருந்த நிலையில், ஒரு மனிதர் அவ்வாறு ஒரு இருந்த நிலையில் அவரை தாற்றிருக்கிறார்கள், அந்த உடலை தாற்றிருக்கிறார்கள் என்பதற்கு இன்றைய வெட்டுப்பணியின் பின்னர் வெளியிடப்பட்ட புகைப்பட ஆதாரங்கள் அது எடுத்து காட்டுகின்றன. எவ்வாறு உடலங்களை அவர்கள் மண்ணுக்குள் போட்டு புதைத்திருக்கிறார்கள், எப்படியெல்லாம் அந்த கொடூரமான ஒரு நிகழ்வு அந்த செம்மணியில் நடைபெற்றிருக்கிறது என்பதற்கு இந்த மீட்பு பணியின் போது எடுக்கப்படும் எலும்புக்கூடுகள் சாட்சியம் கூறி நிற்கின்றன. சில நாட்களுக்கு முன்னர் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்திருந்தார். இதில் செம்மணி விவகாரம் நாட்டை மட்டுமல்லாது சர்வதேச அளவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் அவர் செம்மணியை கடந்து தனது யாழ்ப்பாணத்தில் மற்ற அபிவிருத்தி பணிகளுக்கான அவரது நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருந்தார். ஆனால் அவர் செம்மணியில் இறங்கி அவர் அங்கு சென்று பார்வையிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதும் அது ஏமாற்றமாக அமைந்திருந்தது. எனினும் அவர் அங்கு யாழ்ப்பாணத்தில் தனது அபிவிருத்தி பணிகளின் போது ஒரு நிகழ்வின் உரையில் தெரிவித்தது போன்று, இந்த செம்மணியின் விவகாரத்தில் குற்றமிழைக்கப்பட்டவர்கள் பாரபட்சமின்றி தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள், இதுக்கான ஒரு தீர்வு வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதை அவர் செயற்படுத்துவார், இதுக்கான ஒரு நீதி கிடைக்கும் என்று நாமும் எதிர்பார்த்திருக்கின்றோம். இலங்கையில் நடைபெறும் வீதி விபத்துக்களை எவ்வாறு கட்டுப்படுத்துவது, அதை எவ்வாறான ஒரு இறுக்கமான ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த அந்த வீதி போக்குவரத்து விதிகளை எவ்வாறு சாரதிகள், ஓட்டுநர்கள் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்று நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதையும் இந்த வீடியோவின் கருத்தில் நீங்கள் எழுதுங்கள். அதை பார்க்க நாங்களும் ஆவலாக இருக்கிறோம்.